அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். நோன்பு பெருநாள் தொழுகை சரியாக 6:40 மணிக்கு கடைநல்லூர் மஸ்ஜித் முபாரக் உள்ள மெயின் பஜாரில் நடைபெற இருக்கிறது. தொழுகைக்கு வரக்கூடிய சகோதர சகோதரிகள் தங்களுடைய இல்லங்களிலேயே அகசுத்தம் ஒது செய்துவிட்டு தொழுகை விரிப்புகளுடன் விரைந்து வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் சில நிமிடங்களில் நோன்பு பெருநாள் தொழுகை ஆரம்பமாகிறது. தொழுகைக்கு தயாராகக்கூடியவர்கள் ஒது செய்துவிட்டு விரைந்து பஜார் திடலை நோக்கி வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். நோன்பு பெருநாள் தொழுகை 2 ரக்காத்துகள். ஆரம்பமாக தொழுகைக்கு தயாராகிற போது நாம் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி கைகளை உயர்த்தி நெஞ்சின் மீது கட்டிக்கொள்ள வேண்டும். ஆரம்ப பிரார்த்தனை அல்லாஹும்ம பாஇத் பைனி என்கிற ஆரம்ப பிரார்த்தனையை நாம் ஓதிக்கொள்ள வேண்டும். அதைத் தொடர்ந்து முதல் ரக்காத்தில் அதிகப்படியாக 7 தக்பீர்கள் சொல்லப்படும். இந்த 7 தக்பீர்களை இமாமை தொடர்ந்து தொழக்கூடிய நீங்களும் கைகளை அவிழ்த்து கட்டாமல் உங்கள் காதுகளுக்கு கேட்கும் வண்ணம் நீங்களும் சொல்லிக்கொள்ள வேண்டும். 7 தக்பீர்களுக்கு பின்னர் வழக்கமாக தொழுகையினுடைய ஆரம்ப சூரத்துல் ஃபாத்திஹா, அதை தொடர்ந்து சூரத்துல் ஆலா ஓதப்படும். முதல் ரக்காத் நிறைவுற்று நிலைக்கு வந்ததற்கு பிறகு வழக்கமாக நம்முடைய 2 கைகளையும் நாம் நெஞ்சின் மீது கட்டிக்கொள்ள வேண்டும். பிறகு அதிகப்படியாக 5 தக்பீர்கள் சொல்லப்படும். இமாமை தொடர்ந்து நீங்களும் 5 தக்பீர்களை சொல்லிக்கொள்ள வேண்டும். கைகளை அவிழ்க்க வேண்டியதில்லை. வேறு எந்த தஸ்பீகளும் இந்த தக்பீர்களுக்கு மத்தியில் சொல்ல வேண்டியதில்லை. தொழுகையில் அப்படி உங்களுடைய சஃபில் அணியில் பின்னால் குதிங்காலை பார்த்து சஃபை நேராக்கிக் கொள்ளுங்கள். வரிசையில் நேராக நிற்க வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். சஃபில் நேராக நிற்பதும் தொழுகையினுடைய ஒரு அங்கம் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். பின்னால் திரும்பி பார்த்து சஃபை சரி செய்து கொள்ளுங்கள். தாய்மார்கள், சகோதர சகோதரிகள், உங்களுடைய சஃபை சரி செய்து கொள்ளுங்கள். இடைவெளி இல்லாமல் சஃபை பூர்த்தியாக்கிக் கொள்ளுங்கள். சஃபில் நேராக நிற்பதும் தொழுகை என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். கொஞ்சம் நெருக்கி நிற்க சொல்லுங்கள். தாய்மார்கள், இடைவெளிகள் இருந்தால் அந்த இடைவெளிகளை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு முன் இருக்கிற சஃபில் இடம் இருந்தால் அதை பூர்த்தி செய்வதுதான் தொழுகையில் சிறந்த செயல் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். உங்களுக்கான வசதியான இடங்களை மட்டும் தெரிவு செய்து அங்கு நிற்காமல் முன்னால் உள்ள சஃபில் இடைவெளி இருந்தால் அதிலும் நின்று தொழுகையினுடைய அணியை சஃபை முழுமையாக்கிக் கொள்ளுங்கள். தொழுகை ஆரம்பமாகிறது. அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.
الله أكبر الله أكبر الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى الله أكبر سمع الله لمن حمده الله أكبر 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 الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين هل أتاك حديث الغاشية وجوه يومئذ خاشعة عاملة ناصبة تصلى نارا حامية تسقى من عين آنية ليس لهم طعام إلا من ضريع لا يسمن ولا يغني من جوع وجوه يومئذ ناعمة لسعيها راضية في جنة عالية لا تسمع فيها لاغية فيها عين جارية فيها سرر مرفوعة وأكواب موضوعة ونمارق مصفوفة وزرابي مبثوثة أفلا ينظرون إلى الإبل كيف خلقت وإلى السماء كيف رفعت وإلى الجبال كيف نصبت وإلى الأرض كيف سطحت فذكر إنما أنت مذكر لست عليهم بمسيطر إلا من تولى وكفر فيعذبه الله العذاب الأكبر إن إلينا إيابهم ثم إن علينا حسابهم
அல்லாஹு அக்பர். سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله. الله أكبر. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. ومن شهد منكم الشهر فليصمه ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر. يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون. கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாவின் நல்லடியார்களே, அல்லாவின் மகத்தான பேரருளால் கடந்த ஒரு மாதம் ரமலான் முழுவதும் அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று பகல் முழுவதும் உண்டாமல் பருகாமல் இன்னபிற வெறுக்கத்தக்க அருவருக்கத்தக்க தடுக்கப்பட்ட எந்த காரியத்தையும் செய்யாமல் இறைவனுக்காக நாம் நோன்பை நோற்றிருக்கின்றோம். இந்த நோன்பை 11 மாதங்களில் அல்லாஹ் கடமையாக்காமல் ரமலான் என்கிற ஒரு மாதத்தில் மட்டும் அல்லாஹ் இதை கடமையாக்கினான். உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமும் ரமலான் என்று சொன்னால் அந்த மாதம் நோன்பு நோற்பதற்கான மாதம் என்பதை புரிந்திருக்கின்றார்கள். முஸ்லிம்கள் மட்டுமல்ல, முஸ்லிம் அல்லாத சக சமுதாயத்தை சார்ந்தவர்களும் கூட ரமலான் என்பது முஸ்லிம்களால் நோன்பு நோக்கப்பட்டு
கண்ணியப்படுத்தப்படக்கூடிய ஒரு மாதம் என்பதை விளங்கி இருக்கின்றார்கள். ஏன் அந்த மாதம் கண்ணியப்படுத்தப்படுகிறது? அந்த மாதத்தில் தான் உலக பொதுமறை அல் குர்ஆன் இந்த மனித சமூகத்திற்காக முஹம்மது என்கிற இறை தூதரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து அவருக்கு அல்லாஹ் இறக்கி வைத்தான். எந்த காலத்தில் இறக்கி வைத்தான்? கடவுளின் பெயரால் சுரண்டல்கள் நபி அவர்கள் தன்னை இறை தூதர் என்று அறிமுகப்படுத்துவதற்கு முன்னர் அந்த மக்களிடத்தில் இருந்தது. கண்டவைகளை எல்லாம் கடவுளாக கொண்டாடினார்கள். மனிதனை மிஞ்சிய எந்த சக்தியும் கடவுளுக்கு பிறகு இந்த உலகத்தில் எதற்கும் எதுவுக்கும் இல்லை என்ற அந்த சித்தாந்தத்தை அந்த மக்கள் குழி தோண்டி புதைத்தார்கள். கல்லு, மண்ணு, மரம், மட்டை அத்தனையும் கடவுள் என்று அவர்கள் நம்பி வழிபாடு செய்தார்கள். அதனுடைய விளைவு மனிதன் என்கிற ஒரு இனத்தை பல கூறாக பிரித்து நீ உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன் என்கிற இந்த பேதமையை அவர்கள் ஆழமாக இந்த மக்களிடத்திலே பதிய வைத்தார்கள். அதனால் பன்னெடும் காலமாக அந்த மக்களிடத்தில் சமூக சண்டைகள், சாதி சண்டைகள், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற குலப்பெருமையை பாராட்டி கொண்டு தங்களுக்குள் அடித்துக் கொண்டு வெட்டி கொண்டு இரத்த ஆற்றை ஓட்டிக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அல்லாஹ் அவருக்கு இந்த குர்ஆனை ரமலானில் இறக்கியதற்கு பிறகு அந்த மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி அவரிடத்தில் வைத்த கோரிக்கை ஒன்றே ஒன்றுதான். உங்களையும் என்னையும் படைத்த கடவுள் அல்லாஹ் என்கிற மகா சக்தி, அவனுக்கு அழிவில்லை, அவனுக்கு பிறப்பில்லை, அவனுக்கு உறக்கமில்லை, அவனுக்கு ஊன் இல்லை, அவனுக்கு மனைவி இல்லை, அவனுக்கு மக்கள் இல்லை, அவன் தனித்தவன், அவனுக்கு ஆரம்பம் இல்லை, அவனுக்கு முடிவும் இல்லை என்கிற இந்த சித்தாந்தத்தை அந்த மக்களுக்கு எடுத்துரைத்தார்கள். அதை புரிய ஆரம்பித்ததற்கு பிறகு அந்த மக்கள் இஸ்லாத்தை நோக்கி வர ஆரம்பித்தார்கள். சாதிகள் மறைந்தன, ஏற்றத்தாழ்வுகள் அகன்றன, எல்லோரும் ஒரு குலத்தவர்கள், ஒரே சமூகம், மனித குலம் என்கிற அந்த ஒரு கொடையின் கீழ் அத்தனை பேருமே ஒன்று திரண்டார்கள். அதே நிலையில் தான் இன்றைக்கும் நீங்களும் நாமும் இருக்கிறோம். ஒரு காலத்தில் மூப்பன்மார்களாக, ஒரு காலத்தில் செட்டியார்களாக, ஒரு காலத்தில் முதலியார்களாக வேறு வேறு சமுதாயத்தில் இருந்து கொண்டிருந்த நாம், நம்முடைய முன்னோர்கள் அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வால், அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய வேறுபாட்டால் நாம் சமுதாயத்தில் மதிக்கப்படக்கூடிய நிலையில் இல்லை. சகோதரர்களாக வாழக்கூடிய ஒரே சமூகம், ஏற்றத்தாழ்வற்ற சமூகம், அது இஸ்லாமிய சமூகம். அங்கு மூலம்தான் நமக்கு வெற்றி இருக்கிறது, சமூக மரியாதை இருக்கிறது என்று சொல்லி முன்னோர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்தார்கள். இதைத்தான் குர்ஆன் சொல்கிறது. இதைத்தான் இன்னமா இலாஹுக்கும் இலாஹு வாஹித், உங்களுடைய கடவுள் ஒரே கடவுள். இந்த சித்தாந்தத்தை, இந்த அடிப்படை கோட்பாட்டை இஸ்லாம் ஆழமாக அல்லாஹ்வின் தூதரின் வழியாக அந்த மக்களுக்கு போதிக்கப்பட்டது. அந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்று உள்ளே வந்தார்கள். வந்ததற்கு பிறகு இந்த குர்ஆன் அடிப்படையை போதிப்பது மட்டுமல்ல, வந்ததற்கு பிறகு வழிபாடு எப்படி செய்ய வேண்டும், நீங்களும் நாமும் நம்பி இருக்கிற கடவுளுக்கு எது ஏற்புடைய வழிபாடு, ஏற்கப்படக்கூடிய வழிபாட்டை எப்படி செய்ய வேண்டும் என்கிற அந்த பண்பாட்டை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். அதற்கு முன்னர் வழிபாடு செய்யாதவர்கள் அரபு மக்கள் வழிபாடு செய்தார்கள். ஆனால் நாகரிகமற்ற நிலையில் வழிபாடு செய்தார்கள். காபா என்கிற அல்லாஹ்வின் முதல் ஆலயம், வழிபாட்டுக்குரிய அந்த ஆலயத்தை நிர்வாணமாக வழிபாடு செய்தார்கள், நிர்வாணமாக வலம் வந்தார்கள். நிர்வாணம் என்பது மனித நாகரிகத்திற்கு அப்பாற்பட்டது. அவன் மனிதனாகவே இருக்க தகுதியற்றவன். கடவுளுக்கு நிர்வாணம் என்பது அது ஏற்புடையதல்ல. மனிதன் என்று சொன்னால் குது ஜீனத்தக்கும் இந்த கொல்லி மஸ்ஜித், அனைத்து வழிபாட்டு தலங்களிலும் நீங்கள் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள், ஆடையால் அலங்கரித்துக் கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் சொல்கிறது. நீ ஆடை அணிந்து வா, அதுதான் இறைவனுக்கு ஏற்புடையது. நீ நிர்வாணமாக உன்னை நீ காட்டுமராண்டியாக காட்டிக்கொண்டு இறைவனுடைய திருப்தியை பெற முடியாது என்கிற நாகரிகத்தை இஸ்லாம் சொல்லிக் கொடுத்தது. இந்த குர்ஆன் சொல்லிக் கொடுத்தது. வழிபாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டியவை, வழிபாட்டில் அங்கீகரிக்கப்படக்கூடாதவை,
அங்கீகரிக்கப்படக்கூடியவை என்கிற இந்த செயல்முறைகளை எல்லாம் குர்ஆனின் மூலமாக அந்த மக்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு போதித்தார்கள். அது மட்டுமல்ல, வழிபாட்டுக்கு பிறகு அந்த மக்களுக்கு கடந்த கால வரலாற்றை எடுத்து கூறினார்கள். எல்லாம் குர்ஆனில் இருக்கிறது. இந்த கடந்த கால வரலாறு எதற்கு? நம்மை நாம் பக்குவப்படுத்திக் கொள்வதற்கு. இறை கட்டளையை மீறக்கூடிய எவனாக இருந்தாலும் சரி, எந்த சமூகமாக இருந்தாலும் சரி, அந்த சமூகத்திற்கு அழிவு நிச்சயம் என்பதை வரலாறு நமக்கு உணர்த்துகின்றன. இன்றைக்கு ஹிட்லரை சொல்லுகிறோம். சர்வாதிகாரி ஹிட்லர் யூதர்களை அழித்தொழித்தான். அவனுக்கு கடைசியில இறுதி முடிவு எப்படி என்று யூதரை, அதாவது ஹிட்லரை சொல்கிறோம். ஹிட்லருக்கெல்லாம் மேலான ஹிட்லர், ஹிட்லரை விட பன்மடங்கு கொடுமையான கொடுங்கோலனாக ஆட்சி செய்தவர்கள் எல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் தடமில்லாமல் போனார்கள். தடமில்லாமல் போனார்கள் என்பது மட்டுமல்ல, இன்றைக்கும் அவர்களுடைய தடயம் பாதுகாக்கப்படுகிறது. மியூசியத்தில், அருங்காட்சியகத்தில் ஃபிரௌன் என்கிற கொடுங்கோலன், தன்னை கடவுள் என்று சொல்லிக் கொண்டவன், தனக்குத்தான் அனைவரும் அடிமை என்று சொல்லிக் கொண்டு அந்த ஃபிரௌனுடைய உடல் இன்றைக்கும் கூட எகிப்தினுடைய அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகிறது. எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் கடந்து விட்டன. எதற்காக பாதுகாக்கப்படுகிறது? மனிதன் திரும்பி பார்க்க வேண்டும். அதிகாரம் இருக்கலாம், பணபலம் இருக்கலாம், படைபலம் இருக்கலாம், ஆள்பலம் இருக்கலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக சர்வ வல்லமை மிக்கவன் அல்லாஹ் என்பதை மறந்தால், அல்லாஹ்வை மறந்துவிட்டு, கடவுளை மறந்துவிட்டு உன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்தால், அப்பாவிகளுக்கு எதிராக அதிகாரத்தை கட்டமைத்து விட்டால் அழிவு நிச்சயம் என்கிற வரலாற்றை இந்த குர்ஆன் அந்த மக்களுக்கு சொல்கிறது. அது மட்டுமல்ல, நல்ல நெறிகளை, நல்ல குணங்களை, நல்ல பண்பாடுகளை அந்த மக்களுக்கு இந்த குர்ஆன் போதிக்கிறது. பெருந்தன்மை, நல்லிணக்கம், திருத்தியுறல், பொதுநலம், பணிவு, வெட்கம், உண்மை, நீதி, நேர்மை, இப்படி பல்வேறு குணங்களை மனிதன் கை கொள்ள வேண்டும். நீ மனிதனாக இருந்தால் இதெல்லாம் இருக்க வேண்டும். நீ மனிதனாக இருந்தால், சமூகத்தில் அண்டி வாழக்கூடியவனாக இருந்தால் அத்தனை நற்குணங்களும் உன்னிடத்தில் இருக்க வேண்டும் என்று அந்த மக்களுக்கு இந்த குர்ஆன் போதித்தது. இருக்கக்கூடாத கெட்ட குணங்கள், கோல் மூட்டுதல், பொறாமை, புறம், வாக்கு மீறல், மோசடி, கர்மித்தனம், வீண்வரையம் என்கிற கெட்ட குணங்கள் அது மனிதனுக்கு இருக்கக்கூடாதவைகள் என்று இந்த குர்ஆன் அந்த மக்களுக்கு போதித்தது. அது மட்டுமல்ல, பொருளாதாரம், பொருளாதாரத்தை குறித்து இஸ்லாம் சொல்கிறது. வெறுமனே பிற சமூகத்தினுடைய சித்தாந்தங்கள் கதைகளாக எழுதப்பட்டு கற்பனைகளாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. அது போன்றதல்ல இந்த குர்ஆனுடைய போதனை. மனிதன் சார்ந்திருக்கிற அத்தனை துறைகளிலும் தீர்க்கமான தீர்வை, அறிவுபூர்வமான வாதத்தை முன்வைத்து சரியான தீர்வை இந்த குர்ஆன் சொல்கிறது. பொருளாதாரத்தை எப்படி ஈட்ட வேண்டும்? லஞ்சம், வட்டி, கலப்படம், ஏமாற்றுதல், மோசடி, தடுக்கப்பட்ட வியாபாரத்தின் மூலம் இப்படி இத்தியாதியான கெட்ட வழிகளில் பொருளாதாரத்தை ஈட்டக்கூடாது. ஆகுமான அல்லாஹ் அனுமதித்திருக்கிற வழியில் தான் பொருளாதாரத்தை திரட்ட வேண்டும் என்று குர்ஆன் சொல்கிறது. அது மட்டுமல்ல, பெரும் பெரும் குற்றங்கள், இந்த குற்றங்கள் சமூகத்திற்கு எதிரானது. சகோதரத்துவத்தோடு அண்டி பிழைக்கின்ற மக்களுடைய அமைதியை குலைக்கக்கூடிய குற்றங்கள். அதில் தலையாயது இணை வைத்தல், விபச்சாரம், கொலை, தற்கொலை, மது, கஞ்சா, சூதாட்டம், வட்டி, வழிப்பறி, திருட்டு, போதை, இப்படி கூடாதவைகளை எல்லாம் இந்த குர்ஆன் சொல்கிறது. அது மட்டுமல்ல, ஆட்சி அதிகாரம் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற போது அவன் எப்படி அந்த அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும் என்கிற அரசியல் பார்வையையும், நீதி, நேர்மை, பிற சமூகத்தோடு நல்லுறவு, வாக்குறுதியை நிறைவேற்றல், சமமாக நடத்துதல், அத்தனை குறித்தும் குர்ஆன் பேசுகிறது. அது மட்டுமல்ல, மனிதனாக இருந்தால், முஸ்லிமாக இருந்தால், குர்ஆனை நம்பக்கூடியவனாக இருந்தால் அவன் அறிவாளியாகத்தான் இருக்க வேண்டும். அறிவை அடகு வைத்தவனாக இருக்கக்கூடாது. அறிவை மென்மேலும் வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு முஸ்லிமும் விஞ்ஞானியாக இருக்க வேண்டும். அதற்கான தடத்தை
குர்ஆன் இந்த சமூகத்திற்கு போதிக்கிறது. அத்தனையும் சிந்திக்க சொல்கிறது. சிந்தித்து பார்த்து இவைகளெல்லாம் சர்வ வல்லமை மிக்க அல்லாஹ்வால் ஏற்படுத்தப்பட்டவை என்பதை உறுதியாக நம்பியதற்கு பிறகு இந்த குர்ஆன் என்னுடைய வழிகாட்டி என்று நீ ஏற்றுக்கொண்டால் போதும் என்று சிந்தித்துணர்ந்து செயல்பட வேண்டும் என்று இந்த குர்ஆன் சொல்கிறது. அது மட்டுமல்ல, குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், ஒரு கணவன், ஒரு மனைவி, பெற்றோர்கள், பிள்ளைகள், அண்டை அயலார், இது குறித்தும் குர்ஆன் பேசுகிறது. இப்படி பல்வேறு துறைகளை இந்த குர்ஆன் இந்த சமூகத்திற்கு எடுத்து கூறிவிட்டுத்தான் சொல்லி காட்டுகிறது. ஹாதா பலாவுல் லின்னாஸ், ஹாதா பலாவுல் லின்னாஸ், இது மக்களுக்கு போய் சேர வேண்டிய செய்தி. எது? மொத்த குர்ஆனுடைய உள்ளடக்கம் மக்களுக்கு போய் சேர வேண்டிய செய்தி. ஹாதா பலாவுல் லின்னாஸ் ஹுதன் லிவலியுந்தரு பிஹி வலியலமு அன்னமா இலாஹும் வாஹித் வலியذكر உலுல் அல்பாப் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். எதற்காக? அல்லாஹ் என்பவன் ஒரே ஒருவன் தான், கடவுள் என்பவன் ஒத்த ஒருவன் தான் என்ற இந்த செய்தி மக்களுக்கு போய் சேர வேண்டும். மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். வலியذكر உலுல் அல்பாப், அறிவுள்ள மக்கள் அதை சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதற்காக இந்த செய்தி உலக மாந்தர்களுக்கு போய் சேர வேண்டும். ஏன்? இதுதான் மனிதனுக்கு நேரிய வழியை காட்டக்கூடியது, இதுதான் சரியானது, இதுதான் மிக நேர்த்தியானது என்பதை மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. இதை கொண்டு சேருங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் தன்னுடைய வாழ்நாளில் இறுதி பேருரையாக குர்ஆனுடைய சாரத்தை, சத்தை அவர்கள் தொகுத்து அந்த மக்களுக்கு சொன்னார்கள். அந்த மக்கள் ஏற்றுக்கொண்ட அந்த மக்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய கடமையாக உணர்ந்து பிற மக்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த செய்தி போய் சேரவில்லையோ அந்த மக்களுக்கு கொண்டு சேர்த்ததுடைய விளைவுதான் உலகத்தில் எங்கோ ஒரு கோடி இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தன்னை முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்கிறார். முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்வதால் அதிகார வர்க்கத்தால், ஆளும் வர்க்கத்தால், ஆணவம் முடித்தவர்களால் நாம் அடக்கி ஒடுக்கப்படலாம். அதையெல்லாம் பொறுத்து கொண்டு நம்முடைய உயிரை, நம்முடைய உடமையை, நம்முடைய உரிமைகளை நாம் காத்துக் கொள்வதற்கு சபதம் ஏற்றுக்கொண்டு, சங்கல்பம் ஏற்றுக்கொண்டு, சர்வ வல்லமை மிக்க அல்லாஹ் மீது பாரத்தை போட்டு நாம் பொறுத்துக் கொள்வோம் என்று சொன்னால் வெற்றி நிச்சயமாக இந்த நம்பிக்கையாளர்களுக்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு ஒரே ஒரு கருத்தை மட்டும் இறுதியாக சொல்லினார். அதாவது நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய சமூகத்தில் வளரக்கூடிய இளம் தலைமுறையினர் அவர்களுடைய போக்கு எப்படி இருக்கிறது என்பதை பெற்றவர்கள் உங்களுடைய நெஞ்சில் கையை தொட்டு நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். அவர்கள் சிறு பருவத்தில் இருந்தே தவறான வழிக்கு போகக்கூடிய ஒரு சூழல் இந்த சமூகத்திலே இருக்கிறது. ஒட்டுமொத்த சமூகத்தையும் கெடுப்பதற்காக கஞ்சா பேர்வழிகள், கள்ள வியாபாரிகள், போதை வியாபாரிகள் சமூகத்திலே ஊடுருவி சிந்திக்கின்றவர்களை சிந்திக்க விடாமல் தடுக்கிற ஒரு போக்கு நடக்கிறது. ஆளும் வர்க்கம் அதற்கு துணை நிற்கிறது. அதிகாரத்திற்கு எதிராக இளைஞர்கள், வரக்கூடிய இளம் தலைமுறையினர்கள் கிளர்ந்து விடக்கூடாது என்பதற்காக அவர்கள் அறிவை மழுங்கடிக்க செய்வதற்கு என்னென்ன வழிகள் உண்டுவோ அத்தனை வழிகளையும் முத்ரா துறைமுகத்தின் வழியாக இந்தியாவுக்குள் அவர்கள் விநியோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நம்முடைய இளைஞர்களை பலியிட ஆக்கிவிடக் கூடாது. பெற்றவர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தடுத்த போதையில் நம்முடைய பிள்ளைகள் பயணிக்க ஆரம்பித்தால் அவர்களை நீங்கள் கைகளை விட வேண்டியதா? அந்த அளவுக்கு இந்த பிள்ளைகளுடைய நடவடிக்கைகள் போய் கொண்டிருக்கிறது. பெற்றவர்கள் அதையும் தாண்டி தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட வயது வரை இருசக்கர வாகனத்தை கொடுக்க மறுக்க வேண்டும். விடாப்பிடியாக, அடக்குமுறையாக அவர்களுக்கு தரவே மாட்டேன் என்று நீங்க சொல்லி மறுக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு கிடைக்க வேண்டியது முக்கியமானது இருசக்கர வாகனம், அதே போன்று இந்த செல்போன், அது போன்று அவர்களுக்கு தேவையான பணம்
இது கிடைத்து விட்டால் பொழுதும் போதைக்கு அவர்கள் அடிமையாகி ஊரில் வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பயிற்சியை இந்த குர்ஆன் கடந்த ரமலானில் உங்களுக்கு தந்திருப்பது உண்மையானால் அதை நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்து நான் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அனைவரும் அமர்ந்து அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்க வேண்டும். உலகில் பாதிக்கப்பட்ட நெருக்கடிக்குள்ளான நம்முடைய சமூகத்திற்கு, குறிப்பாக காசாவில் பட்டினியும் பசியுமாக வாடி வதங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்களுக்காக பிரார்த்திக்க வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். எல்லா இறைவனுக்கு வாகரதாவலா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.